தன்னோட உயிரை பணயம் வச்சு 3 ஓநாய்களை கொன்ன ஒரு கருப்பு நாயை அதோட முதலாளி அதே நாளே அடிமாட்டு விலைக்கு வித்துறாரு. ஏன் தெரியுமா? அந்த முதலாளி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தனால அந்த இடத்துக்கு அடிக்கடி ஓநாய்கள் வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நாயை அவர் வாங்குறாரு. அந்த நாயும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஓநாய்கள் ஒழியணும்னு ராத்திரி பகல் பார்க்காம காவல் காத்து வெறும் 2 வாரத்துல 3 ஓநாய்களை கொண்டு மிச்ச ஓநாய்களை விரட்டி அடிச்சிருச்சு. இனிமே ஆடுகள் சேஃப், பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த இரக்கம் இல்லா முதலாளி இனிமே இந்த நாய்க்கு எதுக்கு நான் செலவு பண்ணணும்னு அதே மலையில இருந்த இன்னொரு விவசாயி கிட்ட அடிமாட்டு விலைக்கு வித்துறாரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. காவல் நாய் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஓநாய்கள் கூட்டமா வந்து டசன் கணக்குல ஆடுகளை கொண்டு பட்டியே சின்ன பின்னமாக்கிடுச்சு. பயந்து போன முதலாளி இந்த தடவை ஒரு பார்டர் காலி நாயை வாங்குறாரு. அது ரொம்ப புத்திசாலி. ஆபத்து முடிஞ்சிட்டா நம்ம தேவையும் முடிஞ்சிட்டோம்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அதனால அது ஒருபோதும் காட்டுக்குள்ள போல ஓநாய்களை தேடி கொள்ளல. பட் எல்லையை நெருங்கினா மட்டும் சத்தமா குறைக்கும், விரட்டி அடிக்கும், அவ்வளவுதான். ஒவ்வொரு தடையும் ஓநாய்களோட சத்தம் கேட்டப்ப இந்த நாய் இல்லைன்னா நம்ம காப்பாத்திக்க முடியாதுன்னு முதலாளி நம்ப ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் என்ன, அந்த நாய்க்கு தினமும் விருந்தும் கவனிப்பும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்துச்சு. பிசினஸ் வேர்ல்ட்ல இதை ஜாப் செக்யூரிட்டி பயஸ்னு சொல்லுவாங்க. உங்க ஆபீஸ்லயும் பார்த்திருப்பீங்களே, சிலர் உங்க அளவுக்கு திறமையா வேலை பார்க்க மாட்டாங்க, சின்சியராகவும் இருக்க மாட்டாங்க. ஆனா எப்பயுமே அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே நேரம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம லாயலா பெர்ஃபெக்டா வேலை முடிக்கிற உங்களுக்கு அந்த கருப்பு நாயை நடத்துன மாதிரி தான் நடத்துவாங்க. புரியுதா உங்களுக்கு? முதல்ல நான் இல்லைன்னா ஆஃபீஸே ஓடாதுன்னு நினைக்கிறத நிறுத்துங்க. உங்களோட தேவை முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கே உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துங்க. அதுதான் உங்களோட உண்மையான உலகம். ஆஃபீஸ் அந்த உலகத்தை பார்த்துக்க உதவுற ஒரு சின்ன அங்கம்.